எங்களோடு இணைந்து நமது மலைக்கோட்டை பந்தயங்கள் மலைக்கோட்டத்தில் பணிபுரிகின்ற மாண்போர் அரசு சொல்வதற்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை கடவுள் எழுப்பி நாம் வருகை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இது. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது வடார்கால அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்ற எம்இபி ஃபாதர் தாராஸ், அவரை சார்ந்த எம்இபி குருக்கள் எல்லையாகுளம் வந்தவாசி மையப்படுத்தி அவர்கள் இங்கே பணி செய்திருக்கிறார்கள். வேத போதக பணியை செய்திருக்கிறார்கள். அதிலே ஃபாதர் எஸ் பால், அவருடைய பேர் எஸ் பால். அவர் இருந்து அவர் படிக்க வச்சு அவரை குருவாக உருவாக்கி முதலாக ஜேட்டுப்பட்டிலே அவருக்கு அசிஸ்டன்ட் வச்சிருந்து கொழக்குளூர்ல பங்கு சமயம் 1901 அனுப்பியிருக்கிறார். 1921 வரைக்கும் அங்க இருந்துட்டு 1921 வந்தவாசிக்கு எம்இபி ஃபாதர்ஸ் அந்த லோக்கல் மிஷனரி அவர் அங்க பங்கு சமயம் அனுப்புறாங்க. இங்க நெல்லியாகுளத்துல இருந்து வந்தவாசி மையமாக வந்துருது எம்இபி ஃபாதர்களுக்கு. அங்க 1921 இருந்து 32 வரைக்கும் பங்கு சமயம் இருக்கிறார். அப்பொழுது மழுங்கரணை, நல்லூர், நெல்லியாகுளம், வந்தவாசி இந்த கிராமங்கள் தான் இருந்தது. காரணி இந்த கிராமங்கள் தான் அப்பொழுது இருந்தது கிராமம். திரேசபர் என்ற ஊரே கிடையாது. அவர் வரலாற்று பிரகாரம் வரலாற்று பற்றி நான் சொல்றேன். அந்த ஃபாதர் எஸ் பால் வந்தவாசிலிருந்து இந்த பக்கம் பார்த்து முதல்ல வரும் பொழுது இந்த மலையில நின்று பார்த்திருக்கிறார். இது ஃபுல்லா காடு, இங்க நின்று இதெல்லாம் சுத்தி பார்த்து காடா இருக்கிறத அழிச்சு 600 ஏக்கராக்கு மேல இது அழிச்சு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிறிஸ்துவ குடும்பங்களை எல்லாம் கொண்டு அவர்களுக்கு நிலம் கொடுத்து வீட்டு மனை கொடுத்து உருவாக்கிய மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மயிலாடுதுறை. ஒரு லோக்கல் மிஷனரி இந்த ஒரு ஊரை திரேசபர் என்ற ஊரை 1923 இந்த ஊரை அவர் உருவாக்கின உடனே ஆங்கிலேயர் ஆட்சியில 1923 ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாங்க. என்ன ஆக்ட்னா சர்வே அண்ட் பவுண்டரி ஆக்ட். அப்படின்னா ஒரு கிராமத்தையும் வரைமுறைப்படுத்துறாங்க, பவுண்டரி கொடுக்குறாங்க. அந்த வரைமுறைப்படுத்தும் போது இந்த ஊரை முதல் முறையாக வரைமுறைப்படுத்துறாங்க. திரேசபர் என்ற ஊரு அதனுடைய காணிக்கல் அப்ப எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க, ஒரு கிராமத்துக்கும் அந்த பேரை வச்சு காணிக்கல் வைக்கிறாங்க. அந்த காணிக்கல் தான் 1923 பவுண்டரி ஆக்ட்ல வரும்பொழுது முதல்ல இந்த ஊருக்கு நேம உருவாக்குறாரு அந்த பால் ஃபாதர். இது ஒரு அடையாளத்தை கொடுத்த அந்த மிகப்பெரிய லோக்கல் மிஷனரி இந்த இடத்துல அமர்ந்தான் இந்த திரேசபர் என்ற ஊரே இந்த டைசஸ்க்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவர் தான் மழுங்கரணை கோயில் கட்டியிருக்கிறார். முதல்ல 1925 1923 ஊரை உருவாக்கி கோயில் கட்டியிருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண்ணில் நமது விஎம் தந்தை அவர்கள் இந்த வேதாசனத்துல மிகப்பெரிய ஒரு மூத்த குரு. மறைமாவட்டம் முழுவதும் மக்களுடைய கல்வி பொருளாதார முன்னேற்றத்துல அவர் இன்றைக்கும் அவர்தான் எங்கள் மத்தியிலே சிந்திக்கிற மாதிரி ஆண்டவர் பிறால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம்மோடு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருக்கிறது. 3வது சிலுவை பாதையில் நம்முடைய பங்குகளை நிகழ்த்தியிருக்கிறோம். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இளையோர் பணிக்குழு தலைவர் அவர்கள், செயலர் அவர்கள் ஒவ்வொரு மறை கோட்டத்திலேயும் இளைஞர்களை ஒன்று திரட்டி இத்தகைய ஒரு பக்தி முயற்சியை எடுப்பது பங்கு பெறுவார்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் ஊட்டுகிற செயல். பங்கில் இருக்கிற இளைஞர்களும் உற்சாகத்தோடு
தங்களுடைய கிறிஸ்துவ கடனை ஆற்ற உதவி செய்கிற ஒரு நிகழ்வு. எனவே அதை ஊக்குவிப்பதற்கும் இந்த ஆண்டு இந்த இடத்திலே ஏற்பாடு செய்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தை இவ்வளவு வருஷம் மறைமாவட்டத்தில் 2ஆம் முறை இந்த இடத்தை பார்க்கிறோம். அதற்கு ஒரு வாய்ப்பு அளிப்பதற்காகவும் இந்த மறைப்படத்தில் இருக்கிற இளைஞர்களை சந்திக்கவும் நாங்கள் குருக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கவும் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த சிலுவை பாதை 2 விதமான மக்களுக்கு, ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரு சிலர் பாதி பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், பாதி பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அதில் ஒரு சிலர் இருந்தாங்க ஏற்றுக்கொள்ளாமலும் ஏற்றுக்கொள்ளும் கை கழுவுகிற நிகழ்வுகள் இருந்தவர்கள். எனவே இந்த சிலுவை பாதை நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவரோடு தான் இருக்கிறோம், அவரோடு தான் நடக்கிறோம். அவரை அடிக்கிறவர்களாகவும் மனத்தை நோயடிக்கிறவர்களாகவும் அவரை சிலுவையிலே அறையக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது நம்முடைய வெரோனிகா அம்மாளை போல, அன்னை மரியாதை போல, சிறியனை ஊரான சீமோனை போல ஆண்டவருக்கு ஆறுதல் கொடுக்கிற மக்களாக, அவருடைய பயணத்திலே பங்காளிகளாக இருக்கிற மக்களாக, விசுவாசத்தோடு அன்னையோடு சிலுவை அடியிலே அவர் உயிரிடுகிற வரையிலும் மீட்பை கண்ணால் காணுகிற மக்களாக இருக்கிறோமா என்ற சிந்தனையோடு இந்த சிலுவை பாதையிலே நாம் கலந்து கொள்வோம். இந்த சிலுவை பாதையை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க அல்லது நாம் பயணப்பட இதை நிகழ்த்த தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்று மனவருக்கு மன்னிப்பை கேட்போம். நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சிலுவை பாதை இன்றை இயக்குநர் தந்தை அவர்கள் நாம் சிலுவை பாதை தொடரும். பிரியமான சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய லட்சிய கனவு இறையாட்சியை உருவாக்குவது. இறையாட்சியை உருவாக்குவதற்காக தனக்கென்று ஒரு இயக்கத்தை அவர் ஆரம்பித்து, இயக்கத்திலே சீடர்களை அப்போஸ்தலரை அழைத்து கடவுளுக்குரிய மாட்சிக்குரிய இறையரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அந்த ஆவலினுடைய உச்சம்தான் அவருக்கு கிடைத்த பரிசு சிலுவை மரணம். இயேசு நமக்கென்று ஒரு பாதையை வழிவகுத்து விட்டு சென்றிருக்கிறார். பாதை என்றாலே அது நம்மை அழைத்து செல்லுகின்ற ஒரு வழி. பாதைக்கு எல்லை இல்லை. இயேசு தேர்ந்தெடுத்த பாதை அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் நாம் அந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருக்கிறோம், சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் பாதையை நாம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அது ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த இலக்கை தொடும் வரை நம்முடைய வாழ்வு நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எத்தகைய பாதை? சிலுவை வழியின் பாதை, இயேசுவின் வழியின் பாதை. எனவே ஒவ்வொரு ஆண்டும் நம்ம திருவாவை இந்த தவக்காலத்தை கொடுத்திருப்பதற்கு காரணம், நாம் இயேசுடைய அந்த சிலுவை பாதையை நாம் கடந்து செல்ல வேண்டும், நகர்ந்து செல்ல வேண்டும், அவர் வழியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே. சிறப்பாக இளைஞர்களாக நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையை நாம் தேடாமல் இந்த உலகத்தினுடைய பாதையை நாம் தேடி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய அந்த பாவப்பட்ட பாதையை அல்லது இந்த உலகத்தினுடைய குற்றம் மிகுந்த பாதை, அது உறவின் பாதை, அது அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற பாதை, அது அனைவருக்காக வாழ்வதற்கு தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற ஒரு பாதை, அதுதான் சிலுவை பாதை. எனவே நாம் துன்பங்களை சுமக்க வேண்டும், துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக துன்பங்களோடு நம்முடைய வாழ்வு புறப்பட்டால் தான் அதற்கு அர்த்தங்கள் 1000 இருக்கும். அந்த பாதை நிச்சயமாக நமக்கு ஒரு இலக்கை தரும் என்று ஆண்டவருக்கு தெரிந்தது, புரிந்தது. எனவேதான் அதை நோக்கி அவர் பயணித்தார். ஒரு கிறிஸ்துவ இறை ஆட்சி கட்டி அமைக்க கூடாது என்று அவர் கனவு கண்டார். அந்த கனவு இன்றைக்கு ஏறக்குறைய 190 குடும்பங்களை உருவாக்கி, இன்றைக்கு இவ்வளவு பேர் இந்த மலை மீது, அவர் நின்ற மலை மீது நாம் நின்று கொண்டு இயேசுடைய அந்த பயணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம்.
ஏறக்குறைய ஒவ்வொரு ஊர்களிலும் அவருடைய பயணம், தொடர் பயணம், அது இலக்கு, உயிர்ப்பு, மகிழ்ச்சி, சமாதானம், நிறைவு, நிம்மதி நமக்கு கிடைக்கும் என்ற உண்மையான விசுவாசத்தோடு இந்த சிலுவை பாதையை கடந்து செல்வோம். இறைவன் நம்மை இந்த சிலுவை பாதை முழுவதும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கல்வாரிக்கு போகலாம் கல்வாரிக்கு போகலாம் வாரி இயேசுவின் காட்சியை கீழ்ப்படியுங்கள், இதுவே ஏற்புடையது. இயேசு, நாங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், எங்களை நான் பாடிடும் கீதம் பெருமையும் பேரானந்தம் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம் பெருமையும் இறைவா திருவாழ்வன கருளும் திருநிழலில் நான் குடிக்கொள்ள என்றும் என்னுடன் இருப்பார். இயேசு, என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுங்கள். கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். உடலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்த உம்மை எரித்ததையா. உடலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்த உம்மை எரித்ததையா. தேவவாக்கின் வழியை மனம் பன்முறை அறிந்தும் வெறுத்ததையா. பாவ சீற்றி வாழும் என் வாழ்வே கொண்ட நிறைந்ததையா. கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். மூன்றாம் நிலை, முதல் கோஷம். இது இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் செலுத்துகின்ற. நம்பிக்கையில் நிலைப்பெறுங்கள். எப்படி இந்த தோல்வியை தாங்கிக் கொள்வது, எப்படி பிறர் முகத்தில் விழிப்பது என தோல்வியால் தோன்றியிருக்கும் என் அன்பு மகனே மகளே, தோல்வியும் வீழ்ச்சியும் ஏற்படுத்தும் வேதனை அதிகமாய்த்தான் விழுந்தோம் என சிந்திக்க விடாமல், ஐயோ விழுந்து விட்டோமே, எல்லோரும் பார்த்து விட்டார்களே என்ற கவலைத்தான். எங்கள் பேரும் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரும் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சபாரணத்தில் இளைப்பாற கடவனாக. ஐந்தாம் நிலையும் ஆறாம் நிலையும் ஜப்திக்காரனும் இளைஞர் இளம் பெண்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கைகளை குவித்து இறைவான் என்னாலும் வருவார் இறைவான். மகன் புகழ்ந்த இறையத்தில் அமர்ந்து பொன்மகன் புனைவாய் இறைவான். என் மகன் புகழ்ந்த
கண்டலும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா என் மனம் வருவாய் இறைவா பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தே இறைவா பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடி உயர் வீசிடும் புயலும் வெகுண்டிடும் அலையும் அமைந்திட பணிப்பாய் இறைவா அமைந்திட பணிப்பாய் இருக்கின்றனர். உன் தவறுகளையும் தடுமாறல்களையும் குத்தி காட்ட குதர்க்கம் பேச எத்தனையோ பேர் உள்ளனர். ஆனால் உன்னோடு தோள் கொடுத்து துணையாய் இருந்து உடன் வந்து இப்படி செய்யலாமே இப்படி போகலாமே என்று சொல்லும் மனிதர்களை தான் நீ தேடுகின்றாய். ஆனால் அத்தகையோரை பார்ப்பதுதான் அரிதாக உள்ளது. என் சிலுவை என பார்த்தேன். வேடிக்கை பார்க்கவும் வாடும் எனக்கு உயிரானார் வாழ்வில் இறைவன் துணையானார். பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடிடுவாங்க. கோயில நல்லா பாடுறீங்க. வெயில பாட்டு தோல்வி, காதலில் தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, மொத்தத்தில் நானே ஒரு தோல்வி. தோற்று போனவனாய் உயிரை தக்க வைத்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் இருக்கும் என் அன்பு மகனே மகளே, நீ உடைந்து போயிருக்கிறாய். அதனால்தான் உயிரின் மேன்மையை இப்போது உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நீ ஏன் உன் உயிரை இவ்வளவு துச்சமாக நினைக்கின்றாய்? தோற்றவர்கள் எல்லாம் உயிரை விடுதல் ஒரு தியாகம், ஒரு வீரச் செயல் என தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அதுக்காக விசுவாசத்திற்காக கொண்ட கொள்கைக்காக நீ போராடுகையில் உன் உயிர் பறிக்க அதனால் மடிகிறேன் என சொல்வது உன் இயலாமையின் உச்சக்கட்டம். வெற்றியாக மாற்ற அடுத்த வாய்ப்பு உண்டு. ஆனால் பெற்றுவிட்டால் எதற்கும் எப்பொழுதும் இன்னொரு வாய்ப்பு இல்லாமல் குளிக்க. ஒன்றை புரிந்து கொள், உன் உயிர் உனக்கு சொந்தமானதன்று, அது இறைவனுக்கு உரியது. என் நேரம் வரும் வரை என் உயிரை யாரும் பறிக்க முடியவில்லை. எல்லாம் உன் உயிர். அதை இழக்க அல்லது துறக்க உன்னத லட்சியங்கள் இன்னும் எத்தனையோ உண்டு. காதலுக்காக இறைவா, அடுத்தடுத்த தோல்விகள் என் வாழ்வின் அர்த்தத்தை குறைத்தாலும் தொடர்ந்து முயன்று வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கும் விடாமுயற்சி தாரும். ஆமென். எனக்காக நீ என்ன செய்
ஆழ்ந்த கனவுகள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த உத்தரம் செலுத்துகின்றோம்.